சார் பேர் வந்து கே மோத்தி. எம்டிசியில் சென்ட்ரல் டிப்போவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இப்போ லாஸ்ட் சிங்கிள் வந்து திருப்பூர்லேருந்து பிராட்வே நோக்கி வந்துருந்தோம். இப்போ என்னென்னா மதியானம் டீ குடிச்சதுக்கு காசு கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரக்குள்ள வேண்டிய ஒரு பையன் தகராறு இது பண்ணான், தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தான். அப்படி ஏன்டா தள்ளி விட்டுனுக்கிறேன் அப்படின்னு கேட்டதுக்கு நீ தான் காலை மெச்சினுக்கிற அப்படின்னு சொல்லி இது பண்ணான். இது பண்ணது தான். நான் என்னத்துல அடிக்கிறதுக்கு வர கேட்டதுக்கு ஒருத்தன் அடிச்ச உடனே நான் எடுத்து தற்காப்புக்காக கீழே தட்டு இருந்துச்சு, எடுக்கலான்னு கீழே எடுக்குள்ள 10 பேர் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல சார். 10-15 பேர்கிட்ட ஃபுல்லாக மூஞ்சிலே இது பண்ணிட்டான். மூஞ்சி மிஷின் எல்லாத்தையும் இது பண்ணாங்க. யாருன்னே தெரில. அத்தனை பேர் இருந்தாங்க, யாருமே தடுக்கவும் செய்யலை. அப்படியே பார்த்துன்னு இருந்தாங்க. அடித்து முடிச்சுட்டு போயிட்ட பிறகு தான் வந்து தண்ணி கொடுக்குறாங்க. பப்ளிக் சர்வீஸ் செய்கிற எங்களுக்கே பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி சார் இது? எப்போ பார்த்தாலும் கடைசி சிங்கல்ல தான் சார் நடக்குது. குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க, தகராறு பண்ணுறானுங்க. ரெகுலராக இதே வேலை தான். கஞ்சா அடிச்சுட்டு ஏறானுங்க, பீடி ஒரு மாதிரி ஊத்துறானுங்க. அவனுக்கு எதுவுமே பண்ண முடியல. நீ டிப்போ விட்டு வெளியே வந்தா நீ எப்படி போறன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறானுங்க. இப்போ ஃபுல்லா வாய் இந்த கால்லாம் அடிபட்டுச்சு. இதுக்கப்புறம் நான் எப்படி டியூட்டி செய்ய முடியும் சொல்லுங்க பாப்போம். சார் போலீஸ் சார்பில் வந்தாங்க சார். சிசிடிவி இருக்கு, சிசிடிவி பார்த்தாலே தெரியும் சார். இங்க இருக்கிறவங்களை கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. இது ரெகுலரா நடக்குது சார். டியூட்டி முடிச்சுட்டு கடைசி சிங்கிள் மட்டும் ஒரு 10 மணிக்கு மேல ஆனாலுமே அங்கங்க குடி போதையில் தான் ஏறுறாங்க. உள்ள தகராறு தான், வேண்டே தகராறு. நானே 2-3 வீடியோ வச்சிருக்கேன். 2-3 வாட்டி தகராறு பண்ண வீடியோவே வச்சிருக்கேன். வேண்டே சண்டை இழுக்கிறாங்க.